பொதுவாக ஒரு அரசு நடக்கும்போது எதிர்கட்சிகள் ரொம்ப வேகமாக பேசுவாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அப்போ சபாநாயகர் எதிர்கட்சிகள் பேசுறத அவை குறிப்பிலிருந்து தொடர்ந்து நீக்குவாங்க. ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லுவாங்க ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, சபாநாயகர் அவர்களே தவறான வார்த்தை பயன்படுத்துறாரு, அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க. எதிர்கட்சிகள் மக்களுடைய பிரச்சனைகளை போய் பேசுறதா எதிர்கட்சியா, அதுக்காக தான் நாங்கள் போறோம். ஆனா இந்த அரசுல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த சட்டசபையில் என்ன நடந்துட்டு இருக்கு, தயவுசெய்து கூட்டு கவனிங்க. முதல் முறையா சட்டசபை வரலாற்றிலே முதல் முறையா ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் எதிர்கட்சிகள் நாங்க பேசுறதை விட ஆளுங்கட்சி பேசுறது, அமைச்சர்கள் பேசுறது, ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுவதை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து தொடர்ந்து நீக்கிக் கொண்டே இருக்கிறார். அப்ப உங்க ஆட்சியில ஆளுங்கட்சி நம்ம என்ன பேசினாலும் சபாநாயகர் அதுக்கு ஜிஞ்சா அடிச்சாருன்னு ஒத்துக்கிற? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.